ஒரு 15 days முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கேட்டேன் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. பிடிச்சிருக்கு, பட் ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு பிடிக்கல. சரி என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து கமலஹாசனுடைய ஃபேன், பயங்கரம். நான் வந்து அவங்க எனக்கு வந்து மீசை வச்ச அவங்க தான் ஹஸ்பண்டாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்து அமைஞ்சு போச்சு, மீசையே இல்லாத அளவுக்கு அப்படின்னு. நான் அப்போ தான் சொன்னேன், மீசை நீ நினச்சிக்கிற மாதிரி மீசையை நான் வச்சுக்க முடியலை, பட் ஆசையோடு ஒன்று வச்சுக்கிறேன். உங்களுக்கு ஓகே, இந்த ஜாபுக்குள்ளே நம்ம இப்படி தான் நம்ம ஊராக போகணுங்கிறத நீங்கள் மன ரீதியாக தயாராகிக்கிட்டீங்க. டெல்லி போனதுக்கப்புறம் தான் எனக்கு அது புரியவே ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா ஒன்றும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி போகும்போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. மேம், இப்போது சாரோட ஷாப்பிங் போயிருப்பீங்க, இப்போது சாரோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா? இல்லை, சாரோட ட்ரெஸ் எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே, ஃப்ரம் ஷாப்பிங்லேருந்து டே டு டே என்ன? ஆமாம். ஸோ அதனால் நான் சொல்லுவேன், இது செலெக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு. ஏன்னா நான் வந்து உன்னை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால நீ ஒவ்வொரு நாளும் செலெக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லை. செலெக்ஷன் பண்ணி கொண்டு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? பிடிக்கிறதுக்கு ஏன் பிடிச்சிச்சுன்னு கேட்டால் நமக்கு காரணம் சொல்ல தெரியாது. ஓகே, ஆனால் ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் 100 காரணங்கள் சொல்லுவோம். இப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் எல்லா குடும்பத்தில், எங்களுக்கும் ஆயிருக்கு. ஓகே, நாங்கள் சண்டை போட்டுப்போம், திரும்ப பேசிப்போம் அடுத்த நாள். அடிக்கிற கைகள் தான் நினைக்கும். பிரிவு என்பதே உறவுக்காகத்தானே. சண்டை போடாமல் இருந்தால். சாரோட ஃபேவரைட் கலர் இதுதான் சாரோட ஃபேவரைட் கலர் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. சார், மேடமோட ஃபேவரைட் கலர் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. அவங்களுக்கு பிடிச்சது வந்து மஞ்சள். ஓகே மேம், சாரோட ஃபேவரைட் கலர்? சாரோட ஃபேவரட் கலர் நான் மஞ்சள் போட்டிருக்கறதுனால சாரையும் சேர்த்து பிளாக். அவங்களோட ஃபேவரட் கலர் பிளாக். உன்னோடு பழகிய நாட்கள் எல்லாம் என் கண்முன்னே உருண்டோடி கொண்டிருக்கின்றன. உன்னோடு பழகிய நாட்கள் எல்லாம் என் கண்முன்னே உருண்டோடி கொண்டிருக்கின்றன. உருண்டோடும் நாட்கள் எல்லாம் கண்ணே உன் பார்வையில் கசியும் காதலையே ஞாபகப்படுத்துகின்றன. உள்ளுக்குள்ளே ஏனோ உன் நினைவு என்னை உசுப்பி எடுக்கிறது. பாரதியே, முடிந்தால் அடுத்த பிறவிலும் இப்படியே நீ பாரதி பிரியாவாக நான் பாரதி பிரியனாக. கலைஞர் 100 வினாடி வினா போட்டியின் மாபெரும் அரையிறுதி மற்றும் இறுதிச் சுற்று வரும் நவம்பர் 22, 23 தேதிகளில் நடைபெற உள்ளது. அனைவரும் வருக. வணக்கம். இன்று நம்முடன் IDAS அதிகாரி என்று இணையத்தில் தேடினால் தமிழகம் முழுவதும் ஒரு உத்வேகத்தை கொடுத்திருக்கக்கூடிய அதிகாரியாகிய திரு ஜெயசீலன் அவர்களும் திருமதி பாரதி பிரியா அவர்களும் இணைந்துள்ளார்கள். அவருடைய அதிகாரம், ஆட்சிப்பணி முறை இவற்றையெல்லாம் நாம் விரிவாக கண்டிருக்கிறோம். இன்றைக்கு தனிப்பட்ட வாழ்வில் ஒரு ஃபேமிலி மேனாக, ஒரு குடும்பத் தலைவராக அவர் எப்படி இயங்குகிறார், தன்னுடைய காதலை, தன்னுடைய நேசத்தை, பிள்ளைகள் மீதான பாசத்தை அவர் எப்படி வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பதை அவர்கள் இருவரும் சொல்ல நாம் விரிவாக கேட்கலாம். இருவருக்கும் வணக்கம். வணக்கம் மேம். சார் பற்றின இந்த செய்தி, இப்படி ஒரு பையன் இருக்காரு அப்படிங்கிற செய்தி உங்களுக்கு முறையாக எப்போ கிடைச்சது? ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2003ல் டிவியில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தேன். ஓகே. எங்கள் அம்மா தான் கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த மாதிரி எங்கள் ஊர் பையனை பாரு, எப்படி படித்து எப்படி முன்னேறி வந்திருக்காங்க, நீங்களும் அது மாதிரி படிக்கணும் அப்படின்னு தான் சொல்லி எங்கள்கிட்ட சொன்னாங்க. சூப்பர். ஸோ இப்போ அன்னைக்கு ஃபுல்லாக ஒன் டே ஃபுல்லாக அதே நியூஸ் தான் ரிப்பீட் மோடில் எங்கள் அம்மா பார்த்துட்டு லோக்கல் சேனலில் பார்த்துட்டு, ஷாலினி டிவின்னு சொல்லுவாங்கல்ல, ஓகே, அந்த மாதிரி. அப்போது எங்களுக்கெல்லாம் என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு மாதிரி அம்மா வந்து அவங்க ஊருன்னா அவங்க ஊருக்கு பக்கத்து ஊர். ஆமாங்க, எங்கள் அம்மா வந்து பிரமன்பேட்டை, சாரோட ஊர் வந்து பூதலூர் கோயில்பத்து. ஓகே. ஸோ பக்கத்து ஊருக்காரங்கன்றதுனால ஓகே. உங்களுக்குலாம் என்ன ஆயிடுச்சுன்னு ஒன்று சொல்ல வந்தீங்க, முக்கியமான விஷயம். எங்களுக்குலாம் கொஞ்சம் கடுப்பாயிடுச்சுன்னு படிங்க அப்படின்னு சொன்னோன்னே. ஓகே. ஆக்சுவலா சொல்ல போனா நாங்கெல்லாம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான் நானு. ஸோ எங்க அம்மா எங்கள்கிட்ட சொல்ல எங்களுக்கு கொஞ்சம் இதுவாயிடுச்சு. அதனால நாங்க டிவி அன்னைக்கு பாக்குற நியூஸை விட்டுட்டோம். நாங்க யாருமே பார்க்கல.
எங்க அம்மா எப்போ ஆஃப் பண்ணுவாங்க அப்படின்ற நிலைமைக்கு போயிட்டோம். ஓகே. நாங்க கேட்கலன்னு சொன்னோன்னே எங்க அம்மா என்ன பண்ணிட்டாங்க, பக்கத்து வீட்ல எல்லாம் போய் சொல்ல ஓ, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ வந்து சாரை யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாது. ஒரு பக்கத்து ஒரு பையன் இப்படி பாஸ் ஆயிருக்கான்றதுனால ஆமா. அவங்க அவ்வளோ சந்தோஷமா. ஓ, ஆமாங்க. பெரிய விஷயம். ஓகே. அப்படிதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். ஃபர்ஸ்ட் டைம் சாரை கேள்விப்பட்டேன். ஆமாங்க. ஓகே. அன்னைக்கு செய்தியில வந்த பையனை தான் நமக்கு பார்த்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் அவங்களுக்கு முதல்ல எப்படி சொன்னாங்க? எப்படி சொன்னாங்கன்னா அம்மா தான் சொன்னாங்க ஓகே. அந்த மாதிரின்னு. ஃபர்ஸ்ட் ஏதோ சொல்லியிருப்பாங்கல்ல, ஆமா. மாப்பிள்ளை பார்க்குறேன்னு சொல்லியிருப்பாங்க, அல்லது இதை முடிவு பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த திருமண பேச்சில் சார் ஃபர்ஸ்ட் எப்போ வர்றாரு? உண்மையை சொல்லணும்னா எங்க அம்மா என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை. ஓகே. நான் சாரோட போட்டோவையும் நான் பார்க்கல. ஓகே. எல்லாம் நம்ம தான் நியூஸே பார்க்கலையா இன்னைக்கு? ஆமா. ஓகே. போட்டோ கொடுத்துருந்தாங்க. பட் ஓகே. நான் அம்மா சொல்றதை நாங்க அப்படியே அக்செப்ட் ஓகே, பண்ணிக்கிறதுனால எதுவுமே எங்கள்கிட்ட ஷேர் பண்ணல. பட் இவங்க தான் அப்படின்றது எனக்கு இல்லை, தெரியும். எனக்கு அந்த இடம் தான் தேவை. ஜேசிலன்னு ஒருத்தரை நமக்கு பார்க்குறாங்கன்னோ, ஓகே. இல்லை ஜேசிலனோட ஜாதகம் மாற்றிருக்காங்கன்னோ, இல்லை ஜேசிலன் தான் உனக்கு மாப்பிள்ளைன்னோ ஏதோ ஒன்று சொல்லி இந்த திருமண பந்தத்துக்கான ஒரு அடியை எடுத்து வச்சிருப்பாங்கல்ல, ஆமாங்க. அது நமக்கும் நம்ம அன்னைக்கு செய்தியில பார்த்த பையனுக்கும் ஆ. திருமண பேச்சு ஏதோ ஒன்று நடக்குது. அது எந்த இடத்துல எப்படி உங்களுக்கு தெரிய வந்தது? என்னோட கசின்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் சொல்ல வந்தாங்க, சொன்னாங்க என்கிட்ட. ஓகே. சொன்னோன்னே கொஞ்சம் ஹாப்பியா இருந்தது, பிளஸ் கொஞ்சம் நர்வஸாவும் இல்லை, இருந்தது. என்ன சொன்னாங்கன்னு சொல்லுங்க. பாரு, உனக்கு வந்து நம்ம ஊரை சேர்ந்த இவ்வளவு பெரிய ஒரு கலெக்டரே உனக்கு மாப்பிள்ளையா வராங்க Wow. பாரு அப்படின்னு Okay. சொன்னாங்க. ஓகே. அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. ஓகே. இதுதான் சார் மேமோட மேம் பற்றின ப்ரொஃபைலோ அல்லது மேம் பற்றின ஜாதகமோ உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தது? எப்படி உங்களுக்கு எப்படி இந்த ஊர் பொண்ணை தான் நமக்கு பார்க்குறாங்க அப்படிங்கிற அந்த இடம், அதை கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் வந்து அப்போ அந்த ட்ரைனிங்கில் வந்து முடிச்சுட்டு கல்கட்டாவில் இருந்தேன். ஸோ அப்போ தான் ஜாதகம் படி நம்ம வந்து அரேஞ்சு மேரேஜ் தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல வெரி கிளியர். ரெண்டாவது வந்து அந்த தஞ்சாவூர்லேயே பக்கத்துலேயே எடுத்துக்கிட்டால் ஈஸியாக இருக்கும், நம்ம வீட்டுக்கு போகிறதுக்கும் மாமியார் வீட்டுக்கு போகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்து வீட்டில் அம்மா இருந்தாங்க, தம்பி இருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து அவன் ஃபஸ்ட்டு வந்து ஜாதகம் தான் ஃபஸ்ட்டு ப்ரேயர். நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்கல்ல, நீங்கள் பாஸ் ஆனவங்க ஒன்று நிறைய பேர் அப்ரோச் பண்ணியிருப்பாங்க இல்லையா சார்? ஆமாம், நிறைய பேர் அப்ரோச் பண்ணாங்க. ஓகே. இதில் இந்த ஜாதக பொருத்தம்னு இருக்கு இல்லையா, அடுத்த ஜாதகம் வந்து பார்த்து கரெக்டாக இருந்தால் தான் அடுத்த லெவலுக்கே போகிறது. ஓகே. அடுத்த லெவல் ஃபோட்டோ ஓகே எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது. ஸோ வந்து அந்த ஜாதகம் ஃபஸ்ட்டு மேட்ச் ஆனது. ஓகே. மேட்ச் ஆன பிறகு தான் எனக்கு வந்து நிறைய பேர் வந்தாலும் எனக்கு வந்து அவங்க ஸ்க்ரீன் பண்ணி ஒரு சில தான் அனுப்புவாங்க. ஓகே. ஸோ அந்த ஃபோட்டோவில் பார்க்குறது. அடுத்து ரெண்டாவது வரும்போது என்கிட்ட கேட்டாங்க, நான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டேன். தஞ்சாவூர். இல்லை, நீங்கள் ஓகேன்னு அப்படி ஈஸியெல்லாம் சொல்லக்கூடாது. பார்க்கறதுக்கு அடுத்த ஜாதகம் பார்த்துட்டாங்க, அடுத்து என்ன நடந்தது? ஜாதகம் பார்த்த பிறகு நான் ட்ரைனிங்கில் இருக்கேன் கல்கட்டாவில். எப்போ ஒரு வாட்டி நேராவா நாங்கள் ஜாதகம் பார்த்துட்டோம், ஜாதகம் பொருத்தமாக இருக்கு, ஓகே, நீ ஓகேன்னு சொன்னீங்கன்னா வந்துன்னா நேராக நம்ம போய் பொண்ணை பார்த்துடலாம். ஃபோட்டோ வந்துதா? ஃபோட்டோ வரலையா? ஃபோட்டோ வந்துச்சு. ஃபோட்டோ வந்துருச்சு. ஓகே. இந்த பொண்ணு இந்த ஜாதகம் பொருத்தமாக இருக்குன்னு ஃபோட்டோ உங்களுக்கு வந்துருச்சு? ஆமாம், ஃபோட்டோ வந்துருச்சு. ஸோ இப்போ நேரில் பார்க்க வான்னு அம்மா சொல்லிட்டாங்க. ஓகே. அடுத்து நான் வந்து கல்கட்டாவில் ட்ரைனிங்கில் இருக்கேன். ஓகே. ஸோ அதனால் வந்து என்னுடைய இரண்டாவது ஃப்ளைட். ஃபஸ்ட்டு ட்ரைனிங்க்கு ஃப்ளைட்டில் போனேன். ஓகே. ஸோ அடுத்து வந்து பார்க்க. ஓகே. ஸோ உடனே வந்துடுறேன்ட்டு அப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சி ஓகே சென்னைக்கு வந்து அப்புறம் உங்களை தேடி வேக வேகமாக சார் வந்தேன்றது தான் சொல்கிறாரு. ஓகே. ஸோ அப்புறம் காரை பிடிச்சி முதல் முறையாக வீட்டில் போய் பார்த்தேன். ஓகே. பார்த்து ஒரு 10-15 மினிட்ஸ் இருந்திருப்பாங்க. ஓகே. அப்புறம் பார்க்கும்போது பிடிச்சி போயிடுச்சு. அப்புறம் ஒரு 5 மினிட்ஸ். சார் அப்படியே நிறுத்துங்க மேம். முதல் சந்திப்பு எப்படி இருந்தது? நர்வஸாக தான் இருந்தது. ஓகே. அப்புறம் கொஞ்சம் சார் பேசணும்னு சொன்னாங்க. இல்லை, யார் சொன்னா? அம்மா இன்னைக்கு இந்த பையன் வந்து நம்மளை உங்களை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொல்லி சொன்னது யார்? என்னுடைய மாமா. எங்க அம்மாவோட தம்பி. ஓகே. அவங்க தான் சொன்னாங்க. ஓகே. ஓகே சார், அந்த முதல் சந்திப்பு சொல்லுங்களேன், அது எப்படி இருந்தது? சார் இங்கேருந்து வராங்க, ஏறக்குறைய ஜாதக பொருத்தம் இருக்கு. ஸோ இப்போ பிடிச்சிருச்சுன்னா அடுத்த திருமணம் தான் இல்லைங்களா? இதில் என்னன்னா ஏற்கனவே நீங்கள் சாரை பற்றி வேற நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. அப்போ அந்த முதல் சந்திப்பை நீங்கள் உங்களுக்கு எப்படி அது ஒரு அனுபவமாக இருந்தது? சார் பேசும்போது அவங்க சில இதெல்லாம் சொன்னாங்க. ஓகே. கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஓகே. ரொம்ப நிறைய படிச்சிருக்காங்க,
நமக்கு எப்படி இதாகும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் அதுதான் என்னோட மைண்ட்ல வந்தது. ஓகே பேசும்போது எனக்கும் பிடிச்சிருச்சு. ரொம்ப நல்லா பழகுனாங்க, நல்லா பேசுனாங்க, ஓகே. குவைட்டா அமைதியா பேசுனாங்க. அதனால அதனால வந்து ஆமா. பிடிச்சிருச்சு. ஆமா. இப்போ உங்களுக்கு ஒரு ஒரு கணவன்னா இப்படி இப்படி இருக்கணும்னு ஒரு ஒரு சின்ன ஐடியா இருந்திருக்கும். ஒன்றும் நம்ம பெருசாலாம் அப்படி யாரும் வச்சுட்டு பார்க்கறது இல்லை. ஓகே, எல்லாமே இருக்குது, எல்லா பாக்ஸுமே டிக் ஆயிடுச்சா? நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஓகே எல்லாமே ஒரு நல்ல வேலை இருக்குது, புகழ் இருக்குது, ஜாதக பொருத்தம் இருக்குது, எல்லா பாக்ஸுமே டிக் ஆயிடுச்சா அல்லது ஏதாவது ஒன்று மிஸ் ஆச்சா? சின்னதா ஒண்ணே ஒண்ணுன்னா எனக்கு மீசைன்னா ரொம்ப பிடிக்கும். எக்ஸாக்ட்லி. ஓகே, அது மட்டும் தான் சாரி கிட்ட இல்ல, மித்தபடி எல்லாமே ஓகே. நீங்கள் வந்து ஓகே மீசை இல்லாட்டாலும் பரவாயில்ல அப்படின்ற ஒரு சார் அதை உங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்காங்களா? கல்யாணம் ஆகி வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே ஒரு 15 days முடிஞ்ச பிறகு ஒரு நாள் கேட்டேன் என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி. பிடிச்சிருக்கு, பட் ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்ன பிறகு எனக்கு வந்து $1 million ஆஃப் கொஸ்டின். இந்த ஒரு விஷயங்கிறது நம்ம ஒவ்வொரு விஷயமா அந்த ஒரு செகண்ட்ஸ்குள்ளே ஓடி மறையும். அது என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னவா இருக்கும் என்னங்க. சரி என்ன பிடிக்கல அப்படின்னு சொன்னேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க வந்து கமலஹாசனுடைய ஃபேன், பயங்கரம். நான் வந்து அவங்க எனக்கு வந்து மீசை வச்ச அவங்க தான் ஹஸ்பண்டாக வரும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக வந்து அமைஞ்சு போச்சு, மீசையே இல்லாத அளவுக்கு அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் இந்த மேரேஜ் டைத்தில் பார்த்தா எல்லாரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் புரிஞ்சிச்சு நிறைய பேர் ஏடி நீ வந்து மீசை வச்சு ஆளை கேட்ட மீசையே இல்லாத ஆள் அனுப்பிட்டாரா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருப்பாங்க நினைக்கிறேன். ஓகே. ஸோ அதனால நமக்கு வந்து நம்ம ஒரு செல்ஃப் இதில் நம்ம நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறோம். ஸோ என்னுடைய பர்சனாலிட்டிக்கு மீசை இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கும் போது நான் வந்து ஸோ இது வந்து இந்த இடத்துல தான் ஒருத்தர் ஏற்றுக்கிறீங்க. ஆமாம். இப்போ மேம்க்கு வந்து மீசை இருந்தால் கூட நீங்கள் வந்து இல்லை எனக்கு மீசை இல்லாட்ட தான் கம்ஃபர்ட்டாக, இந்த இடத்துல தான் அந்த திருமண பந்தம் வந்து வலுப்பட்டு அடுத்த இடத்துக்கு நகருது இல்லையா? நான் அப்போ தான் சொன்னேன், மீசை நீ நினச்சிக்கிற மாதிரி மீசையை நான் வச்சுக்க முடியல, பட் ஆசையோட ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுலேருந்து என்னோட மீசை இல்லாத லைக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எப்போ சார் திருமணம் நடந்தது? எந்த ஊரில் நடந்தது? எப்போ நடந்தது? அதாவது 17ஆம் தேதி ஜூன் மாதம் 2005. ஓகே. தஞ்சாவூரில் நடந்துச்சு. அது வந்து அப்போ வந்து ஓரியண்டல் டவர்ம்பாங்க. அப்போ வந்து ஏசி உள்ள ஒரே ஒரு திருமண மண்டபம் தஞ்சாவூரில், அது ஒன்று தான். ஓகே. ஸோ அதனால் ஏசி திருமண மண்டபம் வைக்கணும்னு சொல்லி அங்கே ஓகே ஓரியண்டல் நடந்துச்சு. ஒரு 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 குடிசை வீட்டில் பிறந்து, நீங்கள் முன்னாடி ஷோவில் சொல்லியிருக்கீங்க, பிறந்து திருமணம் வந்து ஒரு அந்த நகரத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஏசி திருமண மண்டபத்தில் நடக்கிற இந்த பெரிய வெற்றியை கொடுத்தது உங்களுடைய கல்வி தான் இல்லைங்களா சார்? கல்வி தான் நிச்சயமாக. முதல் போஸ்டிங் எங்கே மேம்? சாரோட திருமணமான உடனே, ஏன்னா சார் வந்து ஒரு அகில இந்திய அளவில் பணிபுரியணும், முதல்ல எந்த ஊருக்கு மேம் போனீங்க? சென்னை ஆவடி. ஓ, ஆவடி தான் சாரோட ஃபர்ஸ்ட் போஸ்டிங். ஓகே. ஆமா. திருமணமாயி ஆவடிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆமாங்க. வரீங்க. எப்படி இருந்தது மேம் இந்த டிஃபென்ஸ் என்விரான்மெண்ட்டுக்குள்ளே வந்தது? எப்படி இருந்தது? ஆக்சுவலி என்னோட அப்பா வந்து டிஎஸ்பியா இருந்தாங்க. ஓ, பேருங்க? அல்லிமுத்து. ஓகே. அம்மா பேரு? அம்மா பேரு ஜமுனா ராணி. ஓகே. ஸோ நாங்களும் டிரான்ஸ்ஃபர் ஜாப் தானே அப்பாவுக்கு. ஸோ அதே குவார்டர்ஸ் அதே இது எனக்கு பெருசா ஒன்றும் பெரிய மொரர்லெஸ் அதுவும் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ். ஆமா ஆமா. என்ஜாய் பண்ணேன், நல்லா ஓகே. உங்களுக்கு வந்து ஓகே இது ஸ்டேட் அது சென்ட்ரல். ஆமாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம் இல்லைங்களா? அடுத்து எங்க மேம் போறீங்க? ஆவடிக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர் எப்போ வருது? சென்னை சிடிஏ இங்க வந்தீங்க. ஓகே. இதுக்கப்புறம் டெல்லி போறீங்க. ஆமாங்க. இப்போ பாப்பா பிறந்தது சென்னையிலங்களா இல்ல டெல்லி போறீங்களா? பாப்பா வந்து அங்க திருச்சியில பிறந்தாங்க. ஓகே. இல்ல சார் எந்த ஊர்ல போஸ்டிங்ல இருக்கும்போது? சார் வந்து அப்போ ட்ரைனிங்ல இருந்தாங்க. ஓகே. அப்ப பாப்பா பிறந்தது ஃபர்ஸ்ட் முதல்ல பாப்பா பிறந்தது திருச்சி. ஆமாங்க. நான் பிறந்த ஹாஸ்பிட்டல்லே தான் அவங்களும் பிறந்தாங்க. வெரி நைஸ். அதுக்கப்புறம் ஆவடி, சென்னை, அப்புறம் எந்த ஊர் மேம் ட்ரான்ஸ்ஃபர்? டெல்லி. எப்படி இருந்தது அந்த குளிர், அந்த வெப்பம்? கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் அதுவா கஷ்டமா தான் இருந்தது. அப்புறம் பழகியாச்சு. ஆரம்பத்துல லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஹிந்தியெல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ அங்கே போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு ஓகே இந்த ஜாபுக்குள்ளே நம்ம இப்படி தான் நம்ம ஊராக போகணுங்கிறத நீங்கள் மன ரீதியாக தயாராகிக்கிட்டீங்க? டெல்லி போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது புரியவே ஆரம்பிச்சிச்சு. ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா ஒன்றும் எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு போகும்போது தான் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஓகே. அப்புறம் டெல்லியில் இருக்கும்போது தான் சார் வந்து காங்கோ போயிட்டாங்க. அந்த அந்த காலகட்டம் எப்படி இருந்தது? அப்போ நீங்கள் டெல்லியில தான் இருக்கீங்களா? இல்லை, நான் வந்து அம்மா வீட்டில் இருந்தேன், தஞ்சாவூரில் இருந்தேன். தஞ்சாவூர் வந்தாங்க சார் வந்து ஐநா பணிக்காக காங்கோ போயிட்டாங்க. எப்படி சார் ஃபீல் பண்ணீங்க? இப்போ குடும்பத்தை விட்டுட்டு
ஒரு ஓராண்டு அது ஒரு முக்கியமான பணி, ஒரு தேச சேவைக்காக போகிறீங்க. எப்படி அந்த உணர்வு உங்களுக்கு எப்படி சார் இருந்தது? பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிப்பு காரணமாக ஒரு இலக்கை வச்சு ஓடிட்டு இருந்துடும். எஸ். அப்போ வந்து வீட்டை விட்டு வெளில தங்கியிருந்தோம். அந்த இலக்கெல்லாம் அச்சீவ் பண்ணியாச்சு. ஒரு ரிலாக்ஸ் பண்ணுற ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். எஸ். ஸோ வந்து நல்லா சின்ன குழந்தை என்னுடைய பாப்பா 2006 பிறந்தாங்க. ஸோ 2009 நான் 9-10 போனது. பார்த்தீங்கன்னா 3-4 இயர்ஸ் அப்படிங்கும்போது அந்த டயத்தில் விட்டுட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம். பட் ஒன்று வந்து நம்மளுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்னு ஒன்று இருக்குது. வாய்ப்புகள் வரும்பொழுது அதை வந்து வேண்டான்னு சொல்லிவிட்டு அடுத்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போக முடியும். ஐக்கிய நாடுகள் சபையோட பணிக்காக போகிறீங்க? ஆமாம், ஐக்கிய நாடுகள் சபை. அதனால் வந்து நான் போகிறேன்னு சொல்லிட்டேன். போகும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வருடம் பணி இல்லையா, ஃபேமிலியும் அழைச்சிட்டு போக முடியாது. அதனால் அங்கே போய் காங்கோ அப்படின்னு சொல்லி அதான் பேஸ், டிஆர்சி காங்கோன்னு சொல்லுவாங்க. அது வந்து மேம் சார் வந்து காங்கோ மாதிரியான ஒரு ஆப்பிரிக்க நாட்டுக்கு போகிறோன்னு சொன்னப்போ உங்கள் உணர்வு எப்படி மேம் இருந்தது? கஷ்டமாக தான் இருந்தது. ஓகே. அது அப்புறம் சார் தான் எங்களெல்லாம் கன்வின்ஸ் பண்ணாங்க. ஒன்றும் பயப்படுறதுக்கு எதுவும் இல்லை, நல்லா நான் சேஃபாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வி யூஸ் டு டாக் இன் ஃபோன். ஓகே. அதனால் இது ஃபோன் மட்டும்தானா, இல்லை சார் வந்து அதை தாண்டி உங்களுக்கு கடிதங்கள் எழுதுறது அந்த மாதிரி விஷயங்களும்? கடிதங்கள் எழுதுவாங்க. ஓ, நிறைய கவிதைகள் எழுதுவாங்க. எங்க காங்கோலேருந்து சார் கவிதைகள் எழுதியிருக்காங்க? ஆமாங்க. அப்படி ஏதாவது ஒரு கவிதை சார், நீங்கள் எழுதின ஒரு கவிதை நீங்கள் எப்படி சார் எழுதி கடிதத்தில் மட்டும் அனுப்புவீங்களா, இல்லை அதை குறிச்சும் வச்சுக்கிற பழக்கம்? அவங்களுக்கு வந்து நான் இந்த கவிதை வந்து எழுதும்போது நோட்டில் ஃபஸ்ட்டு எழுதிடுவேன். ஓ. ஸோ நம்ம தாட்டு வர்றதை வந்து நோட்டில் எழுதிடுவேன். ஓகே. எழுதிட்டு அவங்களுக்கு வந்து நான் ஃபோன் மூலம் நான் படித்து காட்டுவேன். ஓ, அருமை சார். ஸோ அந்த நோட்டு இருக்கா சார் கையில்? இன்னும் அது வரையும் ஃபுல்லாக அதை ஃபில் பண்ணி கொடுத்த பிறகு இன்னும் அதை ஒரு பொக்கிஷம் மாதிரி வச்சுட்ருக்காங்க. ஒரு கவிதை எங்களுக்காக படிங்க சார், அதில் இருந்து எழுதப்பட்ட ஒரு கவிதை. அது நிறைய கவிதைகள் எழுதியிருக்கேன். அவங்களுக்கு வந்து இந்த நோட்டு தான் நம்ம அப்போ காங்கோலேருந்து வந்திருக்கு இந்த நோட்டு. ஆமாம், அதுலேருந்து பொக்கிஷமாக வச்சுட்ருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கவிதைகளும் ஒவ்வொரு பேக்ரவுண்டை சொல்லும். அந்த தருணத்தில் நம்ம இருந்த ஒரு மனநிலைகளில். ஆமாம் சார். நிறைய ஒரு காலகட்டத்தில் வறுமையை பற்றி கவிதை எழுதுனதை சொல்லியிருக்கீங்க, திரும்ப காதலை பற்றி எழுதுனதை சொல்லியிருக்கீங்க, இப்போ பிரிவை பற்றி எழுதுறத ஆமாம் சொல்ல போகிறீங்க. சொல்லுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ கவிதைகள் வந்து காங்கோ டைரிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிரிவுகளும் கண்ணீர்களும் கலந்த ஒரு விதமான ஒரு கவிதை. அதில் வந்து ஒரு அவங்களுடைய பர்த்டே அங்கே இருக்கும். இப்போ இங்கே இருந்ததுன்னா நம்ம அதை வச்சு பர்த்டே கிஃப்ட்டை வாங்கி கொடுத்துருக்காங்க. அது காங்கோங்கிறது ரொம்ப அந்த டயத்தில் இந்த ஸ்விக்கி இந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ஸோ அது வந்து ரொம்ப மிலிட்ரி ஆப்ரேஷன் ஏரியா, ரொம்ப கம்யூனிகேஷன்ஸ்லாம் ரொம்ப டிஸ்கனெக்டட். அப்படிங்கும்போது சரி இது ஒரு கவிதைகள் எழுதி பரிசாக கொடுக்கலாம், என்ன கவிதை என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. வெயிட் அண்ட் சி டுமாரோ அப்படின்னு சொல்லிட்டேன். அவங்க ஏதோ இங்கே வாங்கி கொடுப்பாங்கன்னு நினச்சாங்க. சரின்ட்டு என்னுடைய வேலையை முடிச்சுட்டு ஒரு கவிதையை எழுதி காங்கோவிலிருந்து ஒரு வாசிக்கப்பட்ட பிறந்தநாள் கவிதை இப்போ வாசிக்கிறீங்க. வாசிங்க. ஸோ 3 நாளைக்கு முன்னாடி எழுதுறதுனால மனப்பாடமா இல்லை, நான் அதை பார்த்து படிங்க சார். உன்னோடு பழகிய நாட்கள் எல்லாம் என் கண்முன்னே உருண்டோடி கொண்டிருக்கின்றன. உன்னோடு பழகிய நாட்கள் எல்லாம் என் கண்முன்னே உருண்டோடி கொண்டிருக்கின்றன. உருண்டோடும் நாட்கள் எல்லாம் கண்ணே உன் பார்வையில் கசியும் காதலையே ஞாபகப்படுத்துகின்றன. சொல்லாத காதல் சுகமானது என்பதால்தான் சொல்லாத காதல் சுகமானது என்பதால்தான் என் காதல் முழுவதையும் உன்னிடத்தில் சொல்லாமலே சுமக்கிறேன். என் கண்மணியே, கண்மூடி கண் திறந்து பார்த்தால் கண்ணே நீதான் காட்சி தருகிறாய். கண்மூடி உறங்கத்தான் நினைக்கிறேன், கண்மூடி உறங்கத்தான் நினைக்கிறேன், ஆனால் உள்ளுக்குள்ளே ஏனோ உன் நினைவு என்னை உசுப்பி எடுக்கிறது. பாரதியே உண்மையை சொல்லட்டுமா, பாரதியே உண்மையை சொல்லட்டுமா, என்னை போல் உன்னை வாசிப்பவன் எவனும் இல்லை, சுவாசிப்பவனும் எவனும் இல்லை. என்னை போல் உன்னை வாசிப்பவனும் எவனும் இல்லை, சுவாசிப்பவனும் எவனும் இல்லை. என் அபூர்வ சிநேகிதியே ஒரு வேண்டுகோள், என் அபூர்வ சிநேகிதியே ஒரு வேண்டுகோள். இந்த பிறந்த தின பிரார்த்தனையில் நீ என்னோடு என்றுமே இருக்க வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டுவாயா? இந்த பிறந்த தின பிரார்த்தனையில் நீ என்னோடு என்றுமே இருக்க வேண்டுமென்று இறைவனிடம் வேண்டுவாயா? முடிந்தால் முடிந்தால் அடுத்த பிறவிலும் இப்படியே, முடிந்தால் அடுத்த பிறவிலும் இப்படியே
நீ பாரதி பிரியாவாக, நீ பாரதி பிரியாவாக, நான் பாரதி பிரியனாக. ஸோ பாரதி பிரியா வந்து பாரதின்னு ஷார்ட்டா சொல்லுவோம். Yes, sir. ஸோ நீ பாரதி பிரியாவாக இரு, பாரதி பிரியான்றதா மேடமோட உண்மையான பேர். உண்மையான பேர். நீங்க பாரதி பிரியனா இருக்கணும்னு விருப்பப்படுறீங்க. எப்படி மேம் இப்போ வந்து ஒரு ஒரு கவிதைகள் எழுதுகிற ஒரு ஒரு காங்கோல இருந்து ஒரு கவிதை வரும்போது உங்க உணர்வு என்னவா மேம்? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. Okay. இதை விட பெரிய gift வேற என்ன கிடைக்கும் சொல்லுங்க. ஒரு பாரதிங்கிற பேரை வைத்திருக்கிற ஆமா. ஒரு பெண்மணிக்கு மேம் இப்போ சாரோட நீங்க வெவ்வேறு ஊர்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஊர் ரொம்ப நல்லா இருந்தல அப்படிங்கிற மாதிரி எந்த ஊரை சொல்லுங்க? விசாகப்பட்டினம். வைசாக். எதனால? எனக்கு பொதுவா கடல்னா ரொம்ப பிடிக்கும். Okay. ஸோ அது வந்து எப்படின்னா வீடே வந்து ஜஸ்ட் ஆப்போசிட் டு த சி ஃபேஸ். அதனால ஒரு காஃபி அப்படியே பால்கனியில் உட்காந்து அப்படியே நான் என்னுடைய தனிமையில் அப்படியே பீச் பார்த்துட்டே இருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. பக்கத்தில் பாட்டு. ஓகே. அவ்வளோதான். ஓகே. விசாகப்பட்டினம் இந்த ஒரு கடலை வந்து உங்களுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தனால விசாகப்பட்டினத்தை. ஆமாம். உங்களுடைய ஹாபிஸ் அப்படின்னா எதுலாம்? ஏன்னா இப்போ சார் நீங்கள் ஒரு பிஸியான ஷெட்யூலில் சார் இருக்கும்போது நீங்கள் வெவ்வேறு ஊர்களில் பயணம் பண்ணுறீங்க. உங்களோட ஹாபிஸ்ன்னு நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க? ஹாபிஸ் வந்து எனக்கு கார்டனிங் ரொம்ப பிடிக்கும். ப்ளஸ் வீட்டில் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இது பண்ணுவேன். கலை பொருட்கள். ஆமாங்க. ஆன்டிக் பீஸ்லாம் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஆன்டிக் கலெக்ஷன்லாம் நிறைய கொஞ்சம் வச்சுருக்கேன் நான். ஓகே. ப்ளஸ் அப்புறம் ஸ்டோரி புக். ரமணி சந்திரன் என்னுடைய ஃபேவரட். அவங்களோட புக்ஸ் படிப்பேன். மெயினாக பசங்க சார் எல்லாம் ஆஃபீஸ் ஸ்கூல் கிளம்புனதுக்கப்புறம் மார்னிங் 10 to லன்ச் டைம் 1 o'clock வரைக்கும், ஆஃப்டர்நூன் 1 o'clock வரைக்கும் என்னோட சிஸ்டமில் ஃபுல்லாக பாட்டு தான். ஓ, பாட்டு ஓடிட்டே இருக்கும். ஆமாங்க. ஓகே. உங்களுக்கு பிடித்தமான இசையமைப்பாளர் யார்? கண்டிப்பா இளையராஜா. அது சம்டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச பாட்டை வந்து போட்டு ரிப்பீட் மோட்ல போட்டுருவாங்க. ஓகே. அதுவே ஓடும். ஏதாவது ஒரு பாட்டு இந்த பாட்டு மேடம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு பாட்டு சொல்லலாமா சார்? ஒரு பயங்கர ஒரு ஓவர் நைட்டு ஃபுல்லா போட்டாங்க. ஓகே. ஒரு பாட்டு வந்துச்சு, மல்லிகை என் மல்லிகை. அது என்னது நீ பாட்டு? மல்லிகை என் மன்னன் மயங்கம். அந்த பாட்டு பாடலாமா மேம்? எனக்கு வாய்ஸ் வர சார் நல்லா பாடுவாங்க. சார் எனக்கு கேட்க தான் ரொம்ப பிடிக்கும். இல்ல சும்மா நீங்க எடுத்து கொடுங்க சார், அப்படி 2 வரி, சும்மா ஒரு 2 வரி மேம் நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பாடுங்க. ஒரு இல்ல சாரே பாடட்டும். சார் நீங்க பாடலாமா? ஒரு 2 வரி மட்டும் பாடுங்க. அந்த 2 வரி என்ன நடக்குது? மல்லிகை என் மன்னன் மேம் நீங்க பாடுங்க, சார் அப்படி தொடர்ந்து பாடுங்க. நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். மல்லிகை என் மன்னன் மயங்கும் பொன்னான மலர் அல்லவோ, அந்த பாட்டு. அந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? மீனிங்லாம் ரொம்ப டீப்பா போக மாட்டேன், ஜஸ்ட் வாய்ஸ். அந்த பாட்டு வந்து அப்படியே ஒரு ரிப்பீட் மோட்ல ஓடிட்டே இருக்கு. ஆமா, அது மாதிரி எப்ப நிறைய பாட்டு. நிறைய பாட்டு, ஒரு பாட்டு கிடையாது. வேற ஏதாவது ஒரு பாட்டு, ஒரு 2-3 பாட்டு சொல்லுங்களேன். எனக்கு அதுக்கப்புறம் வந்து நினைத்து நினைத்து பார்த்தேன். ஓகே. விருமாண்டியில உன்னை விட மோஸ்ட்லி நிறைய கமல் சாங்ஸ், சலங்கை ஒளி. ஓகே. ஃபுல்லா. அப்புறம் இந்த நிலவு தூங்கும் நேரம்னு சொல்லுவாங்க. நிலவு தூங்கும் நேரம் ரொம்ப பிடிக்கும். நிலவு தூங்கும் நேரம்னு சொல்லிட்டு என்ன தூங்க விட மாட்டாங்க. ஓகே. ஓகே. அது ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டு, நிலவு தூங்கும் நேரம். ஏதாவது ஒரு பாட்டு மேம், சும்மா கொஞ்சம் பாடுங்க. உங்களுக்கு இவ்வளவு ஒரு இசை ரசனையோட நீங்க இருக்கீங்க. நிலவு தூங்கும் பாடு. ஏதாவது ஒரு பாட்டு வந்து சும்மா ஒரு 2 வரி. இந்த மைக்கேல் மதன் காமராஜன்ல பேர் வச்சாலும் வைக்க போனாலும் ஒரு சாங் இருக்கு. அது வந்து எப்படின்னா என்ன வந்து பயங்கர ஜாலி மூடுக்கு அது கொண்டுட்டு போயிடும் அந்த பாட்டு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாட்டும். அதுல வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு லைன் ஒண்ணு இருக்கு. அவர் வந்து சொல்லுவாரு பீம் பாய் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் சொல்லுவாரு காதல் மன்னனா நீயும் கண்ணனா 4 மூர் அலங்காரமா அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் பிடிக்கும்னா கமலஹாசன் சொல்லுவார், நம்ம வந்து மினிட் டு மினிட் அப்படின்னு சொல்லுவோம். அவர் அந்த ஸ்லாங்லேயே அவர் வந்து நிமிட்டுக்கு நான் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி அந்த இதில் வந்து சீன் வரும். ப்ளஸ் அந்த டியூனுக்கு ஏற்ற மாதிரி நாகேஷும் நிறைய நல்ல ஸ்டெப் போடுவார். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. அது உங்களுக்கு ஒரு சோர்வா இருக்கிறப்போ ஒரு எப்பவுமே ஒரு நல்ல கோஷ் கொடுக்கும் எனக்கு. அது ரொம்ப ஜாலி மூடு கொடுக்கும் அந்த சாங் கேட்டேன்னா. அந்த மாதிரியான. ஆமாங்க. சாருக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னா இது ரொம்ப நல்லா விரும்பி சார் சாப்பிடுவாரு அப்படின்னா நீங்க? மீன் குழம்பு சாப்பிடுவாங்க. மீன் குழம்பு, மட்டன் பிரியாணி. நீங்களே சமைப்பீங்களா? ஆமாங்க, நான் தான் சமைப்பேன். சமையல் ஃபுல்லா நான் தான். மேமோட சமையல் எப்படி இருக்கும் சார்? செமையா சமைப்பாங்க. ஓகே. அது வந்து ஈக்குவல் எதுவுமே சொல்ல முடியாது. நான்வெஜ்னு சொன்னா அதுல எல்லா ஐட்டமும் சமைச்சிருவாங்க. ஓ.
ஸோ அதுவும் ஸ்பெசிஃபிக்கலாக ஃபார் வந்து மட்டன், சிக்கன், இந்த மீன், அதில் குழம்பா இருக்கட்டும், கிரேவியாக இருக்கட்டும், பிரியாணியாக இருக்கட்டும், எல்லாமே அது ஒரு ஹை ஸ்டாண்டர்ட். ஓகே. அதனால் வந்து வெளியில் போய் சாப்பிட்றது விட ஏதாவது ஒரு கணத்துல இப்படி ஒன்று சமைச்சு சாப்பிட்டோம், அது அப்படி ஒரு மெமரி உங்கள் நினைவில் அப்படி பசுமையாக ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு சாப்பாடு நினைவில் இருக்கும்ல, அப்படி ஏதாவது ஒரு சாப்பாடு நினைவில்? ரொம்ப பிடிச்சது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டன் பிரியாணி கம்பல்சரியாக. ஓ. அதனால் சண்டே வந்து கமிட்மெண்ட் எங்கேயும் வச்சுக்கிறது கிடையாது. ஓ. எல்லாரும் கடகடன்னு அப்படியே சமைச்ச ஒரு 12:45 முடித்த பிறகு எல்லாரும் குளிச்சுட்டு, நான், ஒய்ஃபு, என்னுடைய டாட்டர், சன், 4 பேரும் கீழே உட்காந்து டைனிங் கீழே உட்காந்து பாயை விரிச்சு கீழே உட்காந்து போட்டு, அந்த டெல்லியில் தான் அந்த ஒரு நல்ல ஒரு 4 இயர்ஸ் டெல்லியில் இருந்தோம். ஓகே. நல்ல மடம். நீங்கள் டெல்லியில் பார்த்தீங்கன்னா அப்படியே டெல்லி அடுத்து வைசாக்னு சொல்லலாம். வைசாக் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேவல் கோஸ்டல் பேட்டரின்னு சொல்லுவாங்க, நேவி அகாமடேஷன்ஸ். ஜஸ்ட் அப்படியே பீச் பக்கத்துல, ஜஸ்ட் ஹார்ட்லி 20 மீட்டர்ஸ் தான். இன்னும் அந்த அந்த அலைகள் அடிக்கிற சத்தம் வந்து காதுக்குள்ளே விழுகும். நல்ல பால்கனி. அந்த பால்கனியில் பார்த்தீங்கன்னா அந்த வின்டர் டயத்தில் அது வந்து லைட்டாக அந்த வெயில் வரும். அந்த பாயை விரிச்சு போட்டு மட்டன் பிரியாணி அப்படியே ஆவி பறக்க வச்சுட்டு, ஓகே, அதோட சைடிஷாக வந்து ப்ரான்ஸ், கோஸ்டல் பில் இல்லையா, ப்ரான்ஸு, ஃபிஷ்ஷு. எங்களுக்கு பிடிச்சது வந்து சாருக்கு இப்போவே நாங்களே ஆமாம் வவால் ஃபிஷ்ஷு, பாம்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து வஞ்சிரம், அதெல்லாம் எடுத்து வச்சு அப்படியே நல்லா டிஸ்பிளே பண்ணுவாங்க. பார்க்கும்போதே நமக்கு சரி ஒரு பிளேட் சாப்பிடணும்னு சொன்னால் 2 பிளேட் சாப்பிடணும்னு தோணும். எடுத்து வச்சுட்டு 4 பேரும் உட்காந்து அந்த டயத்தில் சாப்பிடும்போது தட்ஸ் கிரேட். இட் கிவ்ஸ் யூ கிரேட் ஃபீல். ஆமாம். ஓகே. இப்போது சாரோட ஷாப்பிங் போயிருப்பீங்க. இப்போது சாரோட ட்ரெஸ்ஸஸ் இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்களா, அல்லது ஓகே சார் இதோட போட்டு ஒரு ஆஃபீஸ் கல்ச்சர் அந்த மாதிரி அதில் ஒரு பெரிய ஆர்வம் காட்டாமல் விட்டுருவீங்களா? இல்லை, சாரோட ட்ரெஸ் எல்லாமே நான் தான் செலக்ட் பண்ணுவேன். ஓகே. ஃப்ரம் ஷாப்பிங்ல இருந்து ஆமாங்க, டே டு டே என்ன? ஆமாம், டெய்லியும் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடியே சார் கேட்டுருவாங்க, நானே எடுத்து வச்சிருவேன். ஓகே. கிளம்ப குளிக்க போகிறவனாங்கன்னா நான் எடுத்து வச்சுட்டு நான் கிளப்பேன். எப்படி சார் அது மாற்றிருக்கு ஒரு ரசனை? நீங்கள் உங்கள் ரசனையை அல்லது உங்களை அது எப்படி என்ரிச் பண்ணியிருக்கு? அதான் ஒவ்வொரு வாட்டி அப்போ சொல்லுவாங்க எல்லாம் நான் தான் செலெக்ஷன் பண்ணுறேன் அப்படிம்பாங்க. நான் சொன்னேன், நீ டெய்லி எனக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி ட்ரெஸ் எடுக்கும்போதும் நீ தான் என் ட்ரெஸ்ஸை செலெக்ஷன் பண்ணுற. ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் போட்டுட்டு கரெக்டாக இருக்கான்னு கேட்பேன். அவங்க கரெக்டாக கரெக்டுமா, இல்லைனா இந்த சட்டையை மாற்றும்பாங்க, இந்த பேண்ட்டை மாற்றும்பாங்க. ஆமாம்மா. ஸோ அதனால் நான் சொல்லுவேன், இது செலெக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய மேட்ரு. ஏன்னா நான் வந்து உன்னை செலெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதனால நீ ஒவ்வொரு நாளும் செலெக்ஷன் பண்ணுறது ஒரு பெரிய வேலை இல்லை, செலெக்ஷன் பண்ணி கொடுன்னு சொல்லி சும்மா ஒரு ஜோக்காக நான் சொல்கிறது. ஸோ அதுலேருந்து எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே நல்லா பண்ணி கொடுப்பாங்க. ஸோ வந்து நம்ம ஒரு நாட்களில் வந்து நம்ம அந்த ஸ்டார்ட்ஸ் வித் பாசிட்டிவ் தாட்ஸுங்கிறோம் இல்லையா. ஓகே. ஏன்னா வீடு அடுத்து ஆஃபீஸ் போகிறோம். எஸ் சார். அந்த வீட்டிலேருந்து அந்த கதவை தாண்டும் போது வெளி உலகத்துக்கு நம்ம வரோம். ஓகே. அந்த ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க. ஸோ ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது வரும்போது இன்னும் நான் அந்த சின்ன வயசுல கிட்டத்தட்ட 21 இயர்ஸ் நான் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். உள்ளே போய் அந்த சேம்பரில் நுழையும் போது தட்ஸ் ஹவ் த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். இது எல்லா ஸ்டாஃப் சொல்லுவாங்க, சார் உங்களுடைய அந்த ட்ரெஸ் ஆட்டிடியூட், அந்த பாசிட்டிவிட்டி, இட்ஸ் ஸோ அமேசிங் சார். ஓகே. அப்படி சொல்லி எல்லாரும் பாராட்டக்கூடிய விஷயம். 21 வருஷமா அவங்க அதை பண்ணி. ஆமாம். ஓகே. ஒரு 19 இயர்ஸ் 2005 மேரேஜ். ஓ எக்ஸாக்ட்லி. ஓகே. அவங்க எவ்வளோ சின்சியராக பண்ணியிருக்காங்க. கிரேட் சார். இப்போ நீங்கள் சாரோட வெவ்வேறு ஊர்களுக்கு போயிருக்கீங்க, அது பணி நிமித்தம் போகிறது. ஒரு டூராக போனதில் இப்படி ஒரு அருமையான ஊருக்கு போனோம் அப்படின்னு நினைவு எந்த ஊர்? எவ்ரி இயர் நாங்கள் போயிடுவோம். ஓ. எவ்ரி இயர் நான், ஹஸ்பண்டு, 2 பசங்க. ஓகே. அப்படி போகும்போது சார் யூஎஸ் வரைக்கும் கூப்பிட்டு போயிருக்காங்க. பட் எனக்கு ரொம்ப பர்சனலாக எனக்கு பிடிச்சதுன்னா கூர்க். எதனால? அங்கே வந்து ரொம்ப அமைதி, மொபைல் டிஸ்டர்பன்ஸ், எந்த ஃபோன் கால், எந்த இதுவுமே கிடையாது. நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மட்டும்தான். அவங்க வந்து என்னுடைய பேரண்ட்ஸ் மாதிரி அவங்க எங்களை ட்ரீட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே அங்கே உள்ளவங்க அந்த அங்கிள் என்ன பண்ணுவாங்க, எனக்கு காஃபி ரொம்ப பிடிக்கும். காலையில் 6:30க்கெல்லாம் அந்த அங்கிள் என்ன பண்ணுவாங்க, அப்படியே சுட சுட எடுத்துகிட்டு வந்து சூடாக இருக்குமா குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலர் மாறாமல் அவ்வளோ அருமையாக கொடுத்தாங்க. ப்ளஸ் நாங்கள் நல்ல 4 பேர் நல்லா என்ஜாய் பண்ணோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. எங்களுக்குள்ள பர்சனல். ஒரு டூர் நார்மலாக எவ்வளோ நாள் போவீங்க ஒவ்வொரு வருஷத்துக்கும்?
ஒரு டூர் எவ்வளோ நாள் பிளான் பண்ணிக்கோங்க? மேக்ஸிமம் 5 or 6 days. ஒரு 1 வீக் வச்சுப்பீங்க? ஆமாங்க. ஒரு 1 வீக் ஃபேமிலியோட ஆமா. ஒரு டூர். ம். அதில் கூர்க்கு தான் ரொம்ப மெமரியிலேயே. ஆமா. சரி, இப்போ அவங்களுக்கு கூர்க் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு வந்து இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நம்ம ஃபேமிலி இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு ஊர் இருக்கா? ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா நான் வந்து வருஷம் ஒரு டூர் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு கமிட்மெண்ட்ஸ்னு வச்சுருந்தேன். ஓகே. ஏன்னா ஃபினான்ஷியல்னால இந்தியாவுக்குள்ளேயே நம்ம பார்த்துருந்தோம். ஓகே. அதன் பிறகு ஒரு லெவல் கொஞ்சம் ஃபினான்ஷியலில் கொஞ்சம் ப்ரொமோஷன்ஸ் வரும்போது ஃபினான்ஷியலில் நம்ம கிடைக்கும்போது ஏன் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளிநாட்டுக்கும் அழைச்சிட்டு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் வந்து எனக்குள்ள கமிட்மெண்ட் பண்ணது. வெளிநாட்டுக்கு அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி துபாய் போயிருக்கோம், சிங்கப்பூர் போயிருக்கோம், யூஎஸ்ஏ போயிருக்கோம். ஓகே. ஸோ அது மாதிரி ஒரு கமிட்மெண்ட் எனக்குள்ளே வச்சுருக்கேன். இந்தியாவுக்குள்ளே டூர் போகும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நாங்கள் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு மாதிரி ரிமோட் இடத்துல 24 hours டைம் நம்ம டைம் நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுல வெரி கான்சியஸாக இருப்போம். ஓகே. அதாவது மனிதர்களே இல்லா மரங்கள் அடர்ந்த பகுதிகள் ஓகே. அப்படி ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு கைகோத்து பேசிட்டு குழந்தைங்களோட காலையில் பேசிட்டு காலை உணவு சாப்பிட்றது ஒரு விதமான மகிழ்ச்சி. எந்த ஊருக்கு கூட்டிகிட்டு போனது உங்களுக்கு? கூர்க்கு. உங்களுக்குமே கூர்க்கு? ஆமாம், கூர்க்கு. ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த காலையில் எழுந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா சூரிய ஒளி அந்த இந்த க்ளவுட்ஸ் பாசிங் க்ளவுட்ஸ் இருக்குல்ல அப்படியே வந்து நம்ம மேலே அப்படி மோதிட்டு போகும். ஓகே. நல்லா தெரியும். ஃபுல்லாக மிஸ்ட் இருக்கும். ஓகே. ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே. பசங்க அப்போ எங்கள்கிட்ட ரொம்ப நல்லா நாங்கள் 4 பேர் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு ஓகே. யாரும் டிஸ்டர்பன்ஸ் இல்லைங்களா, நாங்கள் 4 பேர் மட்டும்தான், ப்ளஸ் அவங்க 2 பேர். ஸோ எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. நாங்கள் என்ன நினச்சோமோ அதை விளாண்டுட்டு ஓகே. எல்லாம் நோ பேசிட்டு. மொபைல், நோ இன்டர்நெட், நோ டிவி. ஸோ 24 hours பேசிக்கிட்டே இருப்போம். சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறது. ஓகே. ஸோ தட் ரெஃப்ரெஷ். நம்ம டூர் போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாடி பேட்டரி ரீசார்ஜ் பண்ணுறதுக்காக. ஸோ இட் ஷுட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் சூஸ் பண்ணி அங்கே போய் செட்டில் ஆகிறது. ஒரு மினிமம் 4 to 5 days இருந்துட்டு அவ்வளோ வந்துடுறது. ஸோ அதில் நம்ம ஒரு இன்டர்வியூவோட ஒரு கிளைமாக்ஸ் கேள்வி, இதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது வருது, அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருமானு கேட்கல, வருது. இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, நான் அதை இப்படி ஹேண்டில் பண்ணேன், அல்லது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தால் நான் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லலாங்க. அது பிடிக்கிறதுக்கு ஏன் பிடிச்சிச்சுன்னு கேட்டால் நமக்கு காரணம் சொல்ல தெரியாது. ஓகே. ஆனால் ஏன் பிடிக்கலன்னு கேட்டால் 100 காரணங்கள் சொல்லலாம். செம்ம. எக்ஸாக்ட்லி. இப்போ வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும் எல்லா குடும்பத்தில், எங்களுக்கும் ஆயிருக்கு. ஓகே. அப்படி ஃபஸ்ட்டு ஆகும்போது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன ஒரு கேப்பு தெரியும், விசிபிளாக தெரியும். ஓகே. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் விளக்குறோம் அப்படின்னு நல்லா தெரியும். அதை வந்து பிரிட்ஜ் பண்ண பார்த்து வரணும். ஓகே. பண்ணலன்னு வச்சுங்களேன், அந்த கேப்பு வந்து சைக்கிள் ஓரளவுக்கு கேப்பாக இருக்கும், அதே கேப்பு கார் ஓரளவுக்கு, அடுத்து பஸ்ஸு, அடுத்து ட்ரெயின், அடுத்து வந்து திரும்ப பிரிட்ஜ் பண்ண முடியாத அளவுக்கு கேப் ஆகிடும், டிவைட் ஆகிடும். எஸ். அதாவது இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவுகள் இருக்கும். ஒரு நாள் நம்ம பேசாமல் இருப்போம், ஓகே. பிரிவுகள் இருக்கும். ஆனால் பிளவுகள் என்றும் இருந்தது கிடையாது. ஓகே. நாங்கள் சண்டை போட்டுக்குவோம், திரும்ப பேசிக்குவோம் அடுத்த நாள். ஓகே. இது மாதிரி பிளவுகள் எதுவும் இருந்தது கிடையாது. ஓகே. ஸோ அதாவது வந்து அடிக்கிற கைகள் தான் அணைக்கும். ஓகே. பிரிவு என்பதே உறவுக்காகத்தானே. ஓகே. சண்டை போடாமல் இருந்தால் எதுவுமே கிடையாது. ஓகே. இப்போ அந்த நிழலினுடைய அந்த இனிமையை ரசிக்கணும்னு சொன்னால் வெயில் இருந்து தானே ஆகும். ஓகே. ஸோ அது மாதிரி வாழ்க்கையில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவது தப்பு கிடையாது. அதில் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படி போகிறோம். இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் நம்ம ஒரு பேசின மாதிரி இப்படி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தது, அது இப்படி சரியாச்சு அப்படிங்கிற மாதிரி உங்கள் ஞாபகத்தில் ஏதாவது இருக்குதா? அது குழந்தைகள் நிமித்தமாக நடந்திருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு சம்பவத்தின் விஷயமா வந்திருக்கலாம். இப்படி ஒன்று நடந்ததில்லை, அப்போ அது இப்படி சரியாச்சு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஏதாவது ஒரு மெமரி உங்களுக்கு இருக்கா? இருக்கு. நாங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து சார் வந்து எங்கள் கூட நிறைய ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம். ஓகே. டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய இல்லை பசங்களுக்கிடையோ இது பண்ணுறதுக்கு. அப்புறம் நாங்கள் அதனால சில இது வந்தோடனே அப்போ சார் அதை மாற்றிட்டாங்க. எங்கள் அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, விட்டு கொடுப்போர் கெட்டு போவதில்லை. ஓகே. ஒன்று அவங்க விட்டு கொடுப்பாங்க, இல்லை நான் விட்டு கொடுப்பேன். ஓகே. அப்படி தான் போயிட்டு இருக்கு. ஓகே. அதனால அது வந்து அதை 2 பேருமே புரிஞ்சு ஆமாம் அப்படியே நகர்ந்துக்கிறேன். ஆமாம். சாரோட ஃபேவரைட் கலர் இதுதான் சாரோட ஃபேவரைட் கலர் அப்படின்னு அதை சொல்லுவீங்க. சார் மேடமோட ஃபேவரைட் கலர் அப்படின்னா அதை சொல்லுவீங்க சார்? அவங்களுக்கு பிடிச்சது வந்து மஞ்சள்.
ஓகே. அதான் அந்த பாட்டு வரும்போதெல்லாம் மஞ்சள் நிறமே மஞ்சள் நிறமே ஓகே. அப்படி மாதிரி அதில் ஒரு அது மாதிரி அந்த நிறைய அவங்க வெக்கப்படுவாங்க. ஓகே. ஹஸ்பண்ட் ஒய்ஃபு தானே தவிர யாராச்சும் இருந்தால் கூட கையை பிடிச்சா கூட விடுங்க அப்படின்ட்டுருவாங்க. ஓகே. ஸோ ரொம்ப அது மாதிரி இது அது மாதிரி இருக்கும்போதெல்லாம் காங்கோட போய் சொல்லும்போது திரும்ப ஒரு ஒரு கவிதைகளோடு எழுதினேன். ஓகே. அதிலோட இருக்குது. ஓகே. அது மாதிரி வந்து அவங்களுக்கு பிடித்த நிறம் வந்து மஞ்சள். மேம் சாரோட ஃபேவரட் கலர்? சாரோட ஃபேவரட் கலர் நான் மஞ்சள் போட்டிருக்கறதுனால சாரையும் சேர்த்து பிளாக். அவங்க ஃபேவரட் கலர் பிளாக். ஸோ சாரோட கலர் பிளாக், உங்களோட கலர். நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நீங்கள் 2 பேரும் உங்களுக்கு மிகவும் பிடித்தமான, ஏன்னா மேம் வந்து காலையிலலாம் அவங்களுடைய 3 மணி நேரம் வரைக்கும் இசை கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அவங்க ரிப்பீட் மோட்லலாம் பாடல்களை போடுவாங்க அப்படின்னு சொல்லி உங்கள் 2 பேருக்கும் மிகவும் பிடித்தமான ஒரு பாடலை பண்ணிங்கன்னா அதோடு நம்ம இந்த நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சிடலாம். அவங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் வந்து இந்த நிலவு தூங்கும் நேரம்னு சொல்லி, அது நிறையா வாட்டி ரிப்பீட்டட் மோடில் போட்டு போட்டு எனக்கும் அது ஒரு இம்பாக்ட் ஆகி இப்போ நானும் அதை வந்து ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே. பார்த்தீங்கன்னா நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது அப்படின்னு அந்த இது வரும். அந்த கொஞ்சம் பாட்டு நான் பாடுமா? நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது இரவு தூங்கினாடும் உறவு தூங்கிடாது இது ஒரு தொடர்கதை தினம் தினம் வளர்பிறை நிலவு தூங்கும் நேரம். இந்த பாட்டு வந்து இதுல வந்து நான் ரசித்த வரிகள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த இது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த இங்க பாருங்க அந்த இது. கீதை போல காதல் மிக புனிதமானது கோதை நெஞ்சில் ஆடும் இந்த சிலுவை போன்றது வாழ்விலும் தாழ்விலும் விலகிடாத நேசம் வாலிபம் தென்றலாய் என்றும் இங்கு வீசும் ஏன் மயக்கம் ஏன் தயக்கம் கண்ணாவா இங்கே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த வந்து ரொம்ப ரொம்ப அருமை சார். உங்க வாழ்வினுடைய ஒரு அந்யோன்யத்தை, உங்களுடைய பயணத்தை இந்த பாடல் வழியாக நீங்கள் வெளிப்படுத்திய விதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. உங்கள் இருவருடைய நேரத்தையும் ஒதுக்கி எங்களுக்கு ஒரு அருமையான நேர்காணலை கொடுத்ததற்காக உளமார்ந்த நன்றிகள். நன்றி. உங்களுக்கும் உங்கள் சேனலுக்கும் நன்றி.